மகன் தூய ஆவியின் பேராலே அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, நீர் இன்னும் வீழ்ந்தாலும் கொள்கிறார். உமது கருணையால் இந்த மண்டபத்தை நாங்கள் புதுப்பித்திருக்கின்றோம். உமது அமைதியும் அருளும் இங்கே வருபவர் செல்பவர் அனைவரும் தங்குபடமாக இங்கே அன்பு அமைதி மகிழ்ச்சி துணையாக இருந்து இங்கு நடைபெற இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு மக்களிலும் அன்பு அமைதி மகிழ்ச்சி என்றும் இருப்பதாகும். நாம் உள்ளத்தில் மிக நலம் பெற்று வாழ துணையாக இருக்கிறார். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த இல்லத்திற்கு தலைவர் மனிதர் அல்ல, ஆனால் நமது திருந்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த ஒளியை ஏற்றும் போது ஆண்டவர் இந்த இல்லத்திற்கு வந்து இங்கே நிகழ்த்தியிருப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் இயேசுவின் திருநீரில் பாடலை பொழுது பாடுவோம். Wonder
மிக முக்கியமாக திருமண விழா, இன்னும் பல்வேறு விழாக்கள். ஆகவே இந்த மண்டபத்திலே இனி வருகின்ற அனைத்து விழாக்கள், அவைகளில் பங்கேற்கின்றவர்கள் அனைவரும் இறைவனால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, மேலும் இந்த இடமானது அனைவருடைய மக்களும் வந்து கூடும் மற்றும் கூடி இங்கே விழா கொண்டாடுகின்ற பொழுது உண்மையான ஒற்றுமையுடன் அன்புடன் சமாதானத்துடன் இங்கே வாழும், அதாவது இந்த சமாதான அனுபவிக்க இங்கே அருளை ஆசிரி இறைவன் தர வேண்டும் என்று கண்டார். ஆண்டவரோடு இருப்பவராக ஜெபிக்குமாக. அன்பு தந்தை, அனைவருக்கும் விழுகின்றோம். இந்த புதுப்பிக்கப்பட்ட மண்டபத்தில் புது மண்டபத்தில் உண்மை வாழ்த்தி போற்றி புகழுகின்றோம். இந்த மண்டபமானது எழுமிகு ஒரு மண்டபமாக இருப்பதாக, முது மாற்றுமை இந்த மண்டபத்தை ஆண்டு கொள்வதாக, இந்த மண்டபத்தை புதுப்பிப்பதற்காக வேண்டிய செலவினங்களையும் கடின உழைப்பையும் பாதுகாப்பையும் அளித்துமை நன்றி வருகிறோம். இதில் அனைவரையும் ஆசிர்வதியும். இந்த மண்டபத்தில் கூடி வந்து பல விழாக்களை நடத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். உன் புனிதரின் ஆதரவும் பாதுகாப்பும் துணையும் இடைவிடாமல் இவர்களுக்கு என்றும் இருப்பனவாகும். இல்லாதவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த மண்டலத்தையும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. जीवन धन्य
இந்த மண்டபத்தை புதுப்பிப்பதற்காக பல வேலைப்பாடுகள் மற்றும் செலவுகள் இவை அனைத்தும் நிச்சயமாக அதை கொண்டுதான் இப்பொழுது இந்த ஒரு புதிய புதுப்பிக்கப்பட்ட இந்த காட்சி காணுகின்றோம். முதன்மையாக இதற்கு அனுமதி அளித்த பேராயர் அவர்களுக்கு நன்றியினை சமர்ப்பிக்கின்றேன். இரண்டாவதாக, இதனை புதுப்பிக்கும் பணி யாருக்கு கொடுப்பது என்று சிந்திக்கையில் திரு ரவி மற்றும் இவர் நம்முடைய பிஷப்ஸ் ஹவுஸ் அங்கே பாலன பவன் அங்கே ஒரு ஹால் அதையும் புதுப்பித்தல் பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எனவேதான் அந்த பணி இவருக்கும் கொடுக்கலாம் என்று சொல்லி இதை மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அனைவரின் சார்பாக திரு ரவி அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பணியினை மேற்பார்வையிட்டு அவ்வப்போது வந்து இதுக்குரியதை கவனித்து அவர் தந்தை டேனியல் இவருக்கு எவ்வளவு பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிஷப் ஈஸியாக சொல்லிட்டாரு மேற்பார்வையாளர். ஆனால் நான் ஒன்றுமே செய்யலை. இந்த ஹாலுடைய டிசைன் எல்லாமே இன்ஜினியர்ஸ் அவங்க போட்டு கொடுத்தாலும் எப்படி இருக்கணும்னு சொன்னது நம்ம ஆயர். நம்மளுடைய மக்களுக்கு எந்த விதமான டிசைன் பிடிக்கணும், லைட்டிங் எப்படி இருக்கணும், சவுண்ட்ஸ் எப்படி இருக்கணும், அவரை பார்த்து சொன்னதை தான் அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதனால் உங்களுக்காக நமக்காக பணியாற்றி கொண்டிருக்கும் நமது ஆயருக்கு உங்கள் அனைவர் சார்பாக இன்று நமது ஆயர் அவருடைய மறைவுரையில் நீதியை பற்றி சொன்னார் இல்லையா? நீதி எதற்கு ஏற்ற மாதிரி இருக்குதோ அது கொடுக்கணும். அன்பாதவர்களே, பணியை பார்த்துருக்கின்றீர்கள். நல்லா இருக்குதா இல்லையா? நல்லா இருக்குது இல்லையா? அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்ம எது பொருள் வாங்குறோமோ அந்த பொருளுக்கு காசு கொடுத்து தான் வாங்கணும். நீங்கள் நம்ம மக்கள், அதனால உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்லியிருக்கிறாங்க நம்ம பங்கு மக்களுக்காக, மற்ற பங்கு மக்களுக்காக வேறு ஒரு தொகை. அதனால் நீங்கள் வரும்போது அந்த அமௌண்ட்டை ஏற்றுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப பேர் வந்து நம்ம பங்கு ஏன் பங்குன்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு விதமான ஒரு சங்கடம் இருக்குது. அதனால் நீங்கள் அனைவரும் எங்களுடன் ஒத்துழைத்து இந்த பணியானது இன்னும் சீர்திருத்தமாக நடைபெற உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் நமது பங்கில் எத்தனையோ கனவுகள் வைத்திருக்கின்றார் நமது ஆயர். என்ன செய்யணும்? அவரோடு இணையும் போது வெறும் பொருள் ரீதியாக மற்றும் உதவியாக மற்றும் ஜெபத்தின் வழியாக நீங்கள் இணையும் போது அவர் இன்னும் சிறப்பாக அவர் பணியாற்றுவார். அதனால் அவருக்காகவும் ஜெபிக்க வேண்டியது என கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இது ஒரு மகிழ்ச்சியான நிலை. அதனால் இனிப்பு வழங்கப்படும். சுகர் யாருக்கு இருப்பதோ வாங்காதீங்க, சரிங்களா? சுகர் யாருக்கு இல்லையோ அவங்க ஒன்றி வாங்கிக்க, மீதி நான்
Selamat போயிட்டும் கொண்டிருக்கு Selamat போயிட்டும்